சாதாரண பிள்ளைகள் அழகு பரீட்சை போட்டுக் கொள்ளுங்க. லட்சியமும் சமநோக்கும். Yes, sir. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதிட்டீங்களா? இல்ல சார். ம். முதலாவது கட்டுரையாசிரியருடைய பெயர் எழுத போறீங்க. அடுத்து கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் தொகுப்பு இதை நாங்கள் படிச்சிருக்கோம். அடுத்து நாங்கள் வினாக்களுக்கு வாரோம். உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னிலும் செய்யுடன் வந்த செயலியை தன்னிலும் இக்கூற்று யாரால் யாரிடம் வினவப்பட்டது? அதுதான் ஆனா வினா. அவனா வினா. இங்கு உயிருடன் சென்ற ஒரு மகள் செய்யுடன் வந்த செயலியை யாவர்னு கேட்கிறாங்க. இப்போ அதை எழுதிடலாம்னு நினைக்கிறேன். எழுதிடுவீங்க தானே பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். வினா எழுதி விடை எழுதுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவாம்மா? முதலாம் வினா எழுதிட்டீங்களா? ஓம் இல்ல சார். ம். எழுதியாச்சு சார். கொஞ்சம் வேகமா எழுதுங்க பிள்ளைகள், நிறைய வினாக்கள் பார்க்க இருக்கு. முதலாம் வினா சரியாம்மா? இரண்டாம் வினா பிள்ளைகள், ஈமம் சேர் மாலை போல் இழிந்திடப்பட்ட செயலாகும். இங்கு பயிலப்பட்டுள்ள அணியாது ஈமம் சேர் மாலை என்பதன் கருத்து யாது? வினாக்கள் தெளிவா விளங்குதா பிள்ளைகள்? ஓம்.
சரியாம்மா. மூன்றாவது வினா பாருங்க. ஊனமையான ஊனிடை இருக்கும் உயிரினை துறந்து முன்பூணாம். இங்கு யாருடைய லட்சியம் கூறப்படுகின்றது? எதனை துறந்து எதனை காக்க வேண்டும் என்கின்றான் அர்ஜுன்? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரியா பிள்ளைகள்? முதல் 3 வினாக்கள் சேர்த்தமா, எழுதிட்டோமா? இல்ல சார். சரியா பிள்ளைகள்? முதல் 3 வினாக்கள் எழுதி கொண்டோமா? ஓம். 4ஆம் வினா. எழுத்துக்கள் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கி தரட்டா பிள்ளைகள்? தெளிவா விளங்குதா? விலங்கு. ஒரு நிமிஷம் தான். எழுத்துக்களை இன்னும் கொஞ்சம் பெருசா. இப்ப தெளிவா விளங்குதா பாருங்க. ஓ சார். சார். தலைவரை பிள்ளைகள் 4ஆம் வினா விளங்குது தானே? நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று
சோதனை பிள்ளைகள் இந்த பாடல் அடிகளில் வச்சு கேட்குறாங்க. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அது, இடம்பெற்றுள்ள நூல். ஆனாவினா ஆவணாவினா இங்கு யாருடைய லட்சிய நெறி புலப்படுகின்றது? நான்காம் வினா எழுதிட்டா சொல்லுங்க பிள்ளைகள். ஐந்தாம் வினா ஆசிரியர் காட்டுறேன். ஓகே. ஐந்தாம் வினா பாருங்க பிள்ளைகள். பதி இளந்தனம், பாலனை இளந்தனம், படைத்த நிதி இளந்தனம், இவ்வடிகளை கொடுத்துட்டு இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எதுன்னு கேட்கிறாங்க. பாலன் எனப்படுபவன் பெயர் யாது? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா. கரண்ட் இல்லாதனால இப்பதான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். முதல்வருக்கு விட காட்டுவீங்களா? ஓமா, நாங்க லட்சியமும் சமநோக்கும் பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஒரு அழகு பரீட்சை செய்து கொண்டிருக்கிறோம். ஆ, சரியா. முதல் 4 வினாக்கள் பார்த்துட்டோம். ஐந்தாம் வினாக்கள்ல இருந்து நீங்க எழுதி கொண்டு வாங்க. ஆ, பிறகு நாங்க விடைகள் பார்க்கும் பொழுது நீங்க அதையும் எழுதி கொள்ளலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா. ஓகே சார். ஆறாம் வினா பிள்ளைகள். நிதி இழந்தனம் இனி நமக்குள்ளதென நினைக்கும் கதி இலக்கியம், இந்த அடிகளை கொடுத்துட்டு இவ்வடிகளில் வெளிப்படும் லட்சியவாதி யார்? இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? அதன் ஆசிரியர் யார்? அதுல ஈனாவும் இருக்கு. கட்டுரை என்பது உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்கிறாங்க. சார், 5வது கேள்வியை கொஞ்சம் போடுவீங்களா? சரியாம்மா?
ஓகே ஏழாம் வினா. மதியிழந்து தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். வாயிழந்து என்பதால் சூட்டப்படுவது யாது? அருந்தவன் எனப்படுபவன் யார்? ஓகே எட்டாம் வினா பாருங்க பிள்ளைகள். நரகம் புகினும் எல்லேன் திருவருளாய் இருக்கப் பெறின் இறைவா. இவ்வாறு கூறியவர் யார்? எதற்குத் தான் தயங்க மாட்டேன் என உரைக்கின்றார்? ஓகே சரி அம்மா, எட்டாம் வினா எழுதி கொண்டோமா? இல்ல சார். வினா எழுதி விடையும் எழுதுங்க பிள்ளைகள். வினா மாத்திரம் எழுதி கொண்டிருக்காங்க, விடைகளும் எழுதி கொண்டே வாங்க. முடிஞ்ச மட்டுக்கும் பார்க்காம இருக்கிறது நல்லது. வினாக்கள் எழுதுங்க, விடைகள் எழுதுங்க, பயிற்சி புத்தகங்களை திருப்பி பார்க்காதீங்க.
சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓம் சார். 9ஆம் வினா. இந்த நாய்க்கு உரிமையில்லா முக்தி உலகம் எனக்கு வேண்டாம் மேற்படி கூற்றை கூறியது யார்? இக்கதாபாத்திரத்துடன் தொடர்புடைய இதிகாசம் எது? இதிகாசம்னா என்ன சார்? இதிகாசம் சொன்னா எந்த இலக்கியத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் இப்போதைக்கு நான் சொல்லலாம். உங்களுக்கு இந்த பாடத்தை விளங்கப்படுத்தும் பொழுது சொல்றேன். சரியா? இந்த வினாவை விளங்கப்படுத்தும் பொழுது. சரியா பிள்ளைகள்? 9ஆம் வினா சரியாமா? ஓம் சார். 10ஆம் வினா. சூக்கும வடிவில் நின்று மறைந்த சூக்கும வடிவில் தூள வடிவில் நின்று மறைந்த சூக்கும வடிவில் அமைத்து காட்டுகின்றார்கள். தூள வடிவம் என்றால் என்ன? சூக்கும வடிவம் என்றால் என்ன? ஓகே. சார் 10வது கொஞ்சம் போடுங்களேன் சார். 10ஆவது வினா. ஒரு நிமிஷம் தாங்க தம்பி. சரியா? ஓகே சார். ம்.
ஓகே சரி பிள்ளைகள், இப்ப நாங்க குருவினா பகுதிகளுக்குரிய விடைகளை பார்ப்போமா? ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சரி பிள்ளைகள், முதலாம் வினாவிலிருந்து நாங்கள் வருவோம். உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னிலும் செயிருடன் வந்த செயலி தன்னிலும் இக்கூற்று யாரால் யாரிடம் வினவப்பட்டது? சேரன் செங்குட்டுவனால் வேண்மாளிடம். வேண்மானிடம். இவ்வாறு எழுதியிருக்கீங்களா பிள்ளைகள்? ஓம் சார். எழுதியிருந்தா சரி போட்டுக் கொள்ளணும். இங்கு உயிருடன் சென்ற ஒரு மகள் செயிருடன் வந்த செயலி யாவர்னு கேட்கிறாங்க. உயிருடன் சென்ற ஒரு மகள் யாரு? உயிருடன் சென்றது பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவி. செயிருடன் வந்த செயலை கண்ணகி. கண்ணகி. ஓகே பிள்ளைகள், இது தெரியும் தானே எங்களுக்கு? ஆமாவா? ஓம் சார். அடுத்து, ஈமம் சேர் மாலை போல் இழிந்திடப்பட்ட செயலாகும். இங்கு பயிலப்பட்டுள்ள அணி என்ன அணி கையாளப்பட்டிருக்கு? ஓமை அணி கையாளப்பட்டிருக்கு. சதனை பிள்ளைகள், எவ்வாறு கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. ஈரஞ்சேர் மாலை போல. ஈமம் சேர் மாலை போல. சதனை பிள்ளைகள், அதாவது லட்சியத்தை கைவிட்டு உயிர் வாழ்வது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஈமம் சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட செயலாக கருதப்படுகிறது. ஆமாவா? ஆம் சார். அப்ப உவமானம் என்னது? சேர் மாலை. உவமேயம் பிணத்துக்கு சூட்டப்பட்ட மாலை. பொதுத்தன்மை இழிந்திடப்பட்ட செயல். இழிந்திடப்பட்ட செயல். வெரி குட். அடுத்து, ஈமம் சேர் மாலை என்பதன் கருத்து பிணத்துக்கிடப்பட்ட மாலை. பிணத்துக்கிடப்பட்ட மாலை. சோதனை பிள்ளைகள், அடுத்து, ஊனமேயான ஊனிடை இருக்கும் உயிரினை துறந்து ஒன் பூணாம். இங்கு யாருடைய லட்சியம் கூறப்படுகிறது? யாருடைய லட்சியம் சொல்லப்படுது? அர்ஜுனன். அர்ச்சுனன் லட்சியம் தான் இங்க சொல்லப்படுது. ஆமாவா? ஆம் சார். அர்ச்சுனனின் லட்சியம்னு சொல்லி எழுதியிருப்பீங்களா இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. எதனை துறந்து எதனை காக்க வேண்டும் என்கின்றான் அர்ச்சுனன்? உயிரை துறந்து மானத்தை காக்க. உயிரை துறந்தாவது மானத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய லட்சியம். அப்புறம் அர்ச்சுனனுடைய லட்சியம் என்ன? மானம். அது எப்படிப்பட்ட மானம்? மாண்பு கடவாத மானம். சரியா பிள்ளைகள்? ஆமாவா? ஆம் சார். அடுத்து, நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்ந்ததன்று நீரிலும் ஆரளவன்றே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அது? குறுந்தொகை. வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. இங்கு யாருடைய லட்சிய நெறி புலப்படுகிறது? தலைவியின் லட்சியம். சரியாமா? வேற எழுதுனீங்களா? தலைவியின் இலட்சியம் எழுதியிருந்தா சரியா? சரிதானே? சரி, தலைவியின் லட்சியம் தான். ஓகே சார். அடுத்து, பதி இளந்தனம் பாலன இளந்தனம் படைத்த நிதி இளந்தனம் இந்த பாட்டை தந்துட்டு இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எதுன்னு கேட்கிறாங்க. ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணம். பாலன் எனப்படுபவன் யார்? பெயர் என்னது? மகன் லோகிதாசன். யாருடைய மகன்? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனுடைய மகன். ஆறாம் வினா பிள்ளைகள், பதி இளந்தனம் அந்த பாட்டை தந்துட்டு நமக்கு அதுக்கு வினா கேட்கிறாங்க. இவ்வடிகளில் வெளிப்படும் லட்சியவாதி யார்? யாரு? ஹரிச்சந்திரன். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணம். இதன் ஆசிரியர் யார்? வீரகவிராயர். கட்டுரை என்பது உணர்த்தும் பொருள். கட்டுரைனா உண்மை. சரிதான். அதை பொழிந்த அந்த வாக்கு, பொழிந்த வார்த்தை, அது எப்படிப்பட்ட வார்த்தை? உண்மையான வார்த்தை. கட்டுரைனா உண்மைன்னு எழுதிருந்தீங்களாலும் சரிதான். உண்மைன்னு எழுதிருக்கீங்களா பிள்ளைகள்? உண்மை அல்லது சத்தியம்
அப்படின்னு எழுதியிருந்தாலும் சரிதான். உண்மைன்னு எழுதியிருந்தா தான் மிக பொருத்தமானது உண்மை. மதியிழந்து தன் வாயிழந்து அருந்தவன் வரைந்தான். வாயிழந்து என்பதால் சுட்டப்படுவது என்ன? வாய்மொழியினை இழந்து. வாய்மொழியினை இழந்து அல்லது வாய்மை இழந்து. சரியாம்மா? ஆம் சார். அருந்தவன் என படுபவன் யார்? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர். அடுத்து, நரகம் புகினும் எல்லேன் திருவருளாய் இருக்கப் பெறின் இறைவா. இவ்வாறு கூறியவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்க வாசகர். எதற்குத்தான் தயங்க மாட்டேன் என உரைக்கின்றார்? நரகம் நுழையிறது. நரகம் செல்வதற்கும் நரகம் புகுவதற்கும் தான் அஞ்ச மாட்டேன், தயங்க மாட்டேன்னு சொல்றார். 9ஆம் வினா. இந்த நாய்க்கு உரிமையில்லா முக்தி உலகம் எனக்கும் வேண்டாம் மேற்படி கூற்றை கூறியவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்க வாசகர். இக்கதாபாத்திரத்துடன் தொடர்புடைய இதிகாசம் எது? மகாபாரதம். மகாபாரதம். ஆமாவா? ஆம் சார். இதிகாசம். இதிகாசம்னா பிள்ளைகள் இது முன்பு இப்படி நடந்தது என்பது பொருள். சாதனை பிள்ளைகள். அப்ப இதிகாசங்கள் பிள்ளைகள் 3 இருக்கிறதா சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது 2. ஒன்று மகாபாரதம், மற்றது ராமாயணம். சாதனை பிள்ளைகள். சிவரகசியம் அப்படிங்கிற ஒரு நூலும் இதிகாசமா தான் கருதப்படுது. ஆனா எங்களுக்கு இந்த நூல் தொடர்பான நிறைய விடயங்கள் தெரியாத தன்மை காணப்படுது. ஆனா எங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் தெரியுமா? ஆம் ஓ சார், இதிகாசம் எவை என்று கேட்டால் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் தான் நாங்க சொல்லுவோம். ஆமாவா? ஆம் சார். சார், ஓம். திருவாசகம் என்ன சார்? திருவாசகம்ங்கிறது நூல் தான். இப்ப எப்படி நாங்க மகாபாரதம் ஒரு நூலாகவும் அதே மாதிரிக்கு அரிச்சந்திர புராணம் ஒரு நூலாக இருக்குது, அதே போல் தான் திருவாசகம். திருவாசகத்தை அருளி செய்தவர் மாணிக்க வாசகர் சுவாமிகள். சரியாம்மா? ஓகே சார். அதுவும் ஒரு நூல் தான். அவர் எழுதின ஒரு நூல். அந்த எதோடு தொடர்புடையப்பட்டது அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், அது இந்து சமயத்தோடு தொடர்பு பட்டது. சதனமா இறைவனுடைய புகழ் பாடுறதா அது காணப்படுது. சரியா பிள்ளைகள்? பார்த்துட்டோமா? எத்தனை வினாக்கள் பார்த்துட்டோம் நாங்க? 9 வினாக்கள். 9 வினாக்கள். அது 10வது வினா பாருங்க. தூள வடிவில் நின்று மறைந்து சூக்கும வடிவில் அமைத்து காட்டுகின்றார்கள். தூள வடிவம் என்றால் என்ன? தூள வடிவம்னா கண்ணுக்கு புலனாகும் வடிவம். கண்ணுக்கு புலன்படுவது உண்மையான நிலை. சோதனை பிள்ளைகள். சூக்கும வடிவம் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள் மாய வடிவம், அதாவது கண்ணுக்கு புலப்படாத நிலை. ஆமாவா? ஆம் சோதனை பிள்ளைகள். அப்ப தூள வடிவம் சூக்கும வடிவம்னு சொல்லி 2 வகையை நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சோதனை பிள்ளைகள். கண்ணுக்கு புலனாகிற வடிவம், கண்ணுக்கு புலனாகாத வடிவம். சதனமா. அடுத்து, இந்த தர்ம சங்கடத்தின் மத்தியில் ஊசலாடுகின்ற அரசன் நினைக்கின்றான் அப்படிங்கிற தொடர்பு படுது. இங்கு அரசன் எனப்படுவன் யார்? தசரதன். தசரதன். ஊசலாடுதல் என்பது குறிக்கும் கருத்து தடுமாறுறது. இப்ப அவருக்கு தடுமாற்றம் இருக்குது. சதனை பிள்ளைகள். சத்திய வாக்கின்படி சதனை பிள்ளைகள் பரதனுக்கு முடிசூட்டுவதா அல்லது அரச கொள்கையின்படி ராமனுக்கு முடிசூடுவதா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 லட்சியங்களுக்கு இடையில என்ன செய்யறான்? ஊசலாடி கொண்டிருக்கிறான். யாரு? தசரத மன்னன். இதையும் கேட்பாங்க. இவ்வடிகள் இடம்பெறும் இதிகாசம் எதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. எப்படி வினா என்ன வரும்? விடை என்ன வரும்? மகாபாரதம். ராமாயணம். சரியா? ராமாயணம். ராமாயணம் தான் சரி. சரிதானம்மா? ஓகேவா? ஓகே. ராமாயணமும் மகாபாரதம் இதிகாசம். சரியா? அடுத்து, இக்கட்டுரையின் ஆசிரியர் யார்? புலவர்மணி புலவர்மணி பெரிய தம்பி பிள்ளை தான் ஆசிரியர். கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் தொகுப்பு உள்ளதும் நல்லது. உள்ளதும் நல்லது. சரியா பிள்ளைகள்? ஆக நாங்க இங்க ஒரு 13 வினாக்கள் பார்த்துட்டோம். ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் என்ற அடிப்படையில நாங்க புள்ளிகளை போட்டுக்கொண்டே வருவோம். சரியா பிள்ளைகள்? அதாவது ஆனாவுக்கும் 2 புள்ளி, ஆவணாவுக்கும் 2 புள்ளின்னு சொல்லி, ஈனா இருந்தா அதுக்கும் 2 புள்ளி. மொத்தம் எத்தனை புள்ளி வருதுன்னு பாருங்க.
எத்தனை புள்ளிமா? பிள்ளைகள் சார் எத்தனை புள்ளிகள் வருது? சார் அந்த கட்டுரை ஆசிரியர் கட்டுரையிடம் பெற்ற நூல் அதுக்கும் தொகுப்பு. ரெண்டு ரெண்டு புள்ளி கொடுப்போம். ஓகே சார். ம். சார் ஒருக்க முதலாவது கேள்வியை போடுங்க. சரிம்மா, முதலாவது வினா பார்ப்போம். அதுக்கிடையில நீங்க எத்தனை புள்ளிகள் எண்ணி சொல்லுங்க பிள்ளைகள். 48 சார். சரியா 48 தானா? ஆம் சார். ஒன்று தான் சார் பிற. எத்தனை மொத்த புள்ளி வருதுமா? 50ஆ? மொத்தமா 50 சார். ஓ, 50க்கு 48 எடுத்திருக்கீங்க அப்படியா? ஆம் சார். மற்ற பிள்ளைகள் சொல்லுங்கம்மா. சரண்யா எத்தனை புள்ளிமா? 46 சார். 46. மொத்தம் 50 புள்ளிகள். அது சரியா உங்களுக்கு? ஓ சார். ம். மற்ற பிள்ளைகள்மா சொல்லுங்க. செய்யக்கூடியதா இருந்ததா பயிற்சிகள் எல்லாம்? ஆம் சார். ஓ சார். ம். ஓ சார். ஓ சார். 50க்கு 50 இருக்கு. சிரோனி. ஓகேம்மா, குட். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு விடையளிக்க முடியுமா இருந்தால் லட்சியமும் சமநோக்கும் என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய குறுவினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானம்மா? சரி, இப்ப நாங்க கட்டமைப்பு வினாக்கள் எவ்வாறு வரும், அதுக்கு நாங்க எவ்வாறு பதிலளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஓகே சரி, முதலாம் வினா பாருங்க. லட்சியம் என்பது பற்றி கட்டுரை ஆசிரியர் சாதனை பிள்ளைகள் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? என்ன சொல்றாரு? இலட்சியம் என்பது தனிமனிதன் உயர்வு பெறுவதற்கும் அதன் வாயிலாக மக்கள் உயர்நலம் பெற்று வாழ்வதற்கும் அத்தோடு உலகம் இனிது நடைபெறுவதற்கும் கருவியாக, அதாவது உறுதுணையாக விளங்குவதாகும். அதுதான் லட்சியம்னு சொல்லி சொல்றாரு. சரியா பிள்ளைகள்? அப்ப லட்சியம் என்றால் என்னன்னு கேட்டாலும் இதுதான் பதில். லட்சியம் பற்றி கட்டுரை ஆசிரியர் யாது குறிப்பிடுகிறார் என்று கேட்டாலும் இதுதான் பதில். ஆமாவா? சரியா பிள்ளைகள்? சரிதான், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. முடியுமா இருந்தால் எழுதுறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எழுத நேரம் இருக்காது. ஸ்கிரீன்ஷாட் தான் இதுக்கப்புறம் பிறகு எடுக்கணும். சரியாம்மா? பரவாயில்லையா? பரவாயில்ல சார். ஓகே தானே? எத்தனை மணிக்கு முடியும் சார்? ஓமா, சார் கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும்? 8 மணிக்கு. 8:10க்கு இடையில முடிஞ்சிடும். ஓகே. சரிதானே? இக்கட்டுரையில் லட்சியவாதிகளை எடுத்துக்காட்டும் இலக்கியங்களையும் அவற்றின் ஆசிரியர்களையும் குறிப்பிடுகன்னு கேட்கிறாங்க. மகாபாரதத்தை எழுதினது யாருமா? வியாசர். வியாசகர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார்னு சொல்லிட்டும் ஒரு கருத்து இருக்குது. சரிதானம்மா? அரிச்சந்திர புராணம் வீரகவிராயர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். ராமாயணம் வால்மீகி. தேம்பாவணி வீரமாமுனிவர். திருவருட்பயன் உமாவதி சிவாச்சாரி. அதே போல் வேற என்ன பார்க்காம இருக்கும் இதுல? குறுந்தொகை. குறுந்தொகையினுடைய ஆசிரியர் தொடர்பான சரியான ஒரு தகவல் இல்லை. அது நான் பார்த்துட்டு சார் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து இன்னொன்று இருக்குது, கேட்டீங்க சார் கிட்ட. திருவாசகத்தை எழுதினது யாரு? மாணிக்கவாசகர் சுவாமி. பிள்ளைகள் சாதாரணமா அப்ப இந்த நூல்களை எல்லாம் குறிப்பிட்டு அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லிட முடியும் தானே எங்களுக்கு? தானே? அடுத்து பாருங்க பிள்ளைகள், இக்கட்டுரையில் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டும் லட்சியவாதிகளின் பெயர்களை குறிப்பிடுக. சாதனை பிள்ளைகள் யார் யார் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் எழுதலாம்.
கண்ணகி இருக்காங்க, பாண்டிமாதேவி இருக்காங்க, தசரதன், தர்மன், ஹரிச்சந்திரன், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர், அருச்சுனன், சோதனை பிள்ளைகள், இப்படி நாங்க நிறைய பேர் படிச்சிருக்கோம். அப்ப நீங்க மறக்காம இருக்க ஒரு வேலை செய்யலாம். என்ன சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு நூல்களா எடுத்து அந்த நூல்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை எழுதிட்டோம்னா சரி. ஆமாவா? ஓ சார். அது லேசு உங்களுக்கா இருக்கும். சரிதானே பிள்ளை? இலகுவானதாக இருக்கும். இப்ப மகாபாரதம்னா, இப்ப மகாபாரதத்துல யார் யார சொல்லுவீங்க? அர்ஜுனன், தர்மன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அது இலகுவா எங்களுக்கு வந்துடுது. சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரிக்கு மணிமேகலையை எடுத்துக்கொண்டால் சிலப்பதிகாரம். பாண்டிமாதேவி. சிலப்பதிகாரம் தான் பாண்டிமாதேவி. சரிதானே பிள்ளைகள்? அப்ப மணிமேகலைன்னு சொல்லும் பொழுது நாங்க அதை என்ன சொல்ல போறோம்? நாங்க அதனுடைய ஆசிரியரை மட்டும்தான் என்ன சொல்ல போறோம். யாரு? சீத்தலை சாத்தனார். சதன பிள்ளைகள், அவரை நாங்க ஒரு இலட்சியவாதியா பார்க்கலாம். இருந்தாலும் நாங்க அவர் ஒரு நூலாசிரியரா மட்டும்தான் நாங்க பார்க்க முடியும். சரிதானே பிள்ளைகள்? அதே போல் சங்க இலக்கியத்தை நாங்க எடுத்தோம்னா சங்க கால தலைவியை சொல்லலாம். ஹரிச்சந்திர புராணத்தை எடுத்தோம்னு சொன்ன பிள்ளைகள், அதுல இருக்கக்கூடிய ஹரிச்சந்திர மன்னனை பத்தி சொல்லலாம். அதே சந்தர்ப்பத்துல ஹரிச்சந்திர மன்னனினுடைய மனைவி யாருன்னு பார்த்தோம்? சந்திரமதி. சந்திரமதியை நீங்க குறிப்பிடலாம். சதன பிள்ளைகள், அப்ப திருவாசகத்தை எடுத்துக்கொண்டோம்னா நாங்க சரதனமா மாணிக்க வாசக சுவாமிகளை பத்தியும் இங்க சொல்லலாம். சரியாம்மா? ஓகேவா? ஓகே சார். அடுத்து பாருங்க, கட்டுரையில் லட்சியவாதிகளின் உயரிய மனப்பான்மைக்கு உதாரணங்களாக விளங்குபவர்களை குறிப்பிடுக. சதன பிள்ளைகள், யார் யார் சொல்லுவீங்க? தேர் கொடுத்தவன், மயிலுக்கு போர்வை அளித்தவன், கர்ணன் தன் உடலுடன் கவச குண்டலங்களை தானம் செய்தவன், குமரன் பெருஞ்சாத்தனாருக்கு தன் தலையை கொடுத்தவன். சதனை பிள்ளை, இவங்களாம் யாரு? கட்டுரையில் லட்சியவாதிகளின் உயரிய மனப்பான்மைக்கு உதாரணங்களாக விளங்குறாங்களா இவங்க காணப்படுற. அடுத்து, இக்கட்டுரையில் லட்சியங்களை கடைபிடித்த லட்சியவாதிகளின் லட்சிய நெறி பற்றி விளக்குக. சதனை பிள்ளைகள், அப்ப அதை நாங்க அழகா சொல்லி கொண்டு போறோம். இலட்சியங்களை கடைபிடித்த லட்சியவாதிகள். சிலப்பதிகாரத்துல நாங்க யார யாரை பத்தி பேச போறோம்? கண்ணகி, பாண்டிமாதேவியினுடைய வெளிப்பாடு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மற்றும் பாண்டிமாதேவி ஆகியோரின் லட்சிய நெறி. சதனை பிள்ளைகள், அதை பத்தி நாங்க பேச போறோம். சதனை பிள்ளைகள், அது சொல்ல முடியுமா உங்களுக்கு? சதனம், அவங்களுடைய லட்சியங்கள் எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறீங்க. சரிதானே? அந்த வினாக்கு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க, வாசிக்காட்டியும் பரவாயில்ல. சிலப்பதிகாரம் கண்ணகி பாண்டிமாதேவி தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க? பாண்டிமாதேவி தனது கணவன் இறந்தவனுடைய அவட உயிரை துறந்தவர். கண்ணகி தேவி தன் கணவனை கொலை கோபத்துடன் பழிவாங்க வந்தவர். தன்னுடைய கணவன் மரணத்திற்கு நியாயம் கேட்டு வாதாடி. சதனை பிள்ளைகள், ஆமாவா? சதனை பிள்ளைகள், அப்ப சிலப்பதிகாரம் என்கின்ற நூல் அடிப்படையாக வைத்துக் கொண்டு கண்ணகி பாண்டிமாதேவி ஆகியோரினுடைய லட்சியங்களை நாங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆமாவா? சதனை பிள்ளைகள், சதனமா. அதே சந்தர்ப்பத்தில் நீங்க கொஞ்சம் விளக்கப்படுத்தி எழுதும் பொழுது சதனை பிள்ளைகள் சேரன் செங்குட்டுவனுடைய அந்த வினா, அந்த பாடலடி அதெல்லாம் கொடுக்கலாம். உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னிலும் செயலுடன் வந்த செயலை தன்னிலும் அந்த பாடலடியை கொடுத்துட்டு இங்கு மன்னவன் யாரு? சேரன் செங்குட்டுவனுடைய வினா கண்ணகி தேவியா பாண்டிமாதேவியா என்கின்ற வினாவிற்கு அவனுடைய மனைவியான வேண்மாள் கூறிய பதில் அத்திரம் நிற்க என்பதின் ஊடாக கண்ணகி பாண்டிமாதேவி ஆகியோரினுடைய லட்சியங்களை இங்கு நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நீங்க எழுதலாம் தானே பிள்ளைகள்? ஓகேவா? சரி, அவ்வாறு எழுதுனீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஒரு பந்தி அப்படியே எழுதி முடிச்சிடலாம். அப்படி எழுதிடலாமா? சரி, அடுத்து மகாபாரதம். மகாபாரதத்தை பார்த்தோம்னு சொன்னா 2 லட்சியவாதிகளை நாங்க பார்க்கலாம். சதனை பிள்ளைகள், ஒருவர் யாரு? அர்ஜுனன், தர்மன். அர்ஜுனன், தர்மன். அர்ஜுனனை பத்தி என்ன சொல்லுவீங்க பிள்ளைகள்? வாழ்க்கையில பொய்யே பேசக்கூடாது. இல்ல மாண்பு கடவாது. இது 2லயும் நீங்க சொன்னது ஒரு நல்ல விஷயம். சரிதானே? இப்ப நீங்க சொன்னீங்களே, அந்த தவறு மிக முக்கியமான ஒரு தவறு. சரிதான பிள்ளைகள்? நீங்க திருத்திக் கொள்ள வேண்டியது, இப்பவே திருத்த வேண்டிய ஒரு தவறு தான் அது.
அர்ச்சுனன் வேற, ஹரிச்சந்திரன் வேற சார். வேறங்கிறது நல்ல ஞாபகம். இது ஒரு நல்ல இப்படி ஒரு பிழை விடுறது நல்ல சரிதானே. அப்ப அர்ச்சுனனினுடைய லட்சிய வெளிப்பாடு என்னங்கையில நாங்க அதை எழுதிடக்கூடாது. இது என்னது? அர்ச்சுனன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய லட்சியம் மானம் என்னமா? அதுவும் மாண்பு கடவாத மானம், உயிரை துறந்தாவது மானத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய லட்சியமா காணப்படுது. ஆமாவா? ஆம் சார். சரி, அதை கொஞ்சம் நாங்க இன்னும் தெளிவா விளக்கமா எழுதினோம்னா எப்படி எழுதுவீங்க இந்த பந்திய வாசிங்க? அர்ச்சுனனின் வாழ்வில் லட்சியமே முதன்மை பெறுகின்றது. ம். அவனது லட்சியம் மானத்தை காப்பதாகும். அதற்காக உயிரை துறக்கவும் அவன் துணிகின்றான். ம். மானத்தை காப்பதனாலேயே மக்களுக்கு வரிசையும் குடிப்பிறப்பும் மரபாக விளங்கும் என உறுதிபட கூறுகின்றான். அப்ப அந்த பாடல் அடி என்னமா? இப்ப பாடலடியும் நீ குறிப்பிட்டு எழுதக்கூடியதாக இருந்தா நல்லவேனா? ஊனமையான ஊனிடை இருக்கும் உயிரினை துறந்த அந்த பாடலடியின் ஊடாக அர்ச்சுனனின் லட்சியம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம் தானே? ஓ சார். ம், சரி. அடுத்து மகாபாரதத்துல அடுத்த லட்சியவாதியானாங்க தர்மரை பார்க்கிறோம். சரிதான பிள்ளைகள்? இவரை பத்தி என்ன சொல்லுவீங்க? நாய்க்கு கிடைக்காத முக்தி உலகம் தனக்கும் வேண்டாம் என்று சொன்னார். சதன பிள்ளைகள் அவருடைய அந்த நிலைமை எப்படி இருக்குது? அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே சதன பிள்ளைகள் தர்மத்தின் நிலையில் இருந்தனால அவருக்கு சொர்க்கம் கிடைக்குது. சொர்க்கம் போகும் பொழுது அவர் ஒரு புழுத்த நாய வழியில என்ன செய்யறாரு? காண்றாரு. சதன பிள்ளைகள் சார். அதை சொல்லுங்க. சார் பிற உயிரையும் தன் உயிராக கருதுகின்றார். பிறர் உயிரையும் தன் உயிராக கருதுறாரு. அப்ப அதை தோல்ல போட்டுக்கொண்டு போகும் பொழுது முக்தி உலகம் என்ன செய்து? நாயை உள்ளெடுக்க மறுக்குது. அப்ப நாய்க்கு கிடைக்காத முக்தி தனக்கும் வேண்டாம் என கூறினார் தர்மன். இவ்வாறு தர்மனின் லட்சிய நெறி பிற உயிரையும் தன்னுயிராக கருதுகின்ற தன்மையை புலப்படுத்துகின்றது. ஆமாவா? ஓ சார். அப்ப நாங்க இப்ப பார்த்துட்டோம் மகாபாரதம் தொடர்பாகவும் பார்த்துட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இலக்கியம் எதுன்னு சொன்னா ராமாயணம். ராமாயணத்துல யாருடைய லட்சியம் பார்க்கிறோம்? தசரதன் லட்சியம். சொல்லுங்க பாப்போம் அது என்னன்னு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தை சொல்லுங்க. தன் மகனுக்காக உயிரையை தியாகம் செய்கிறார். சரிம்மா. அவருடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் 2 லட்சியங்களுக்கு இடையில ஊசலாடுறார். ஒரு சங்கடமான ஒரு நிலைமை. சதனை பிள்ளைகள் ஒன்று லட்சிய நெறி, மற்றது சதனை பிள்ளைகள் ஒன்று அரசியல், மற்றது சத்திய வாக்கு. சரிதானமா? அப்ப அரசியல் சொற்படி ராமனுக்கு முடிசூட்டுவதா அல்லது லட்சிய நெறிப்படி அதாவது உண்மை நெறிப்படி கைகேயிக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றுவதா என்பது தான் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த 2 லட்சியங்களுக்கு இடையில அவர் ஊசலாடுறாரு. ஆமாவா? இந்நிலையில அரசியல் நிலையை என்ன செய்யறாரு? கைவிடுறாரு. அதற்கான காரணம் அரசியல் நிலை மாற. ஆகவே அதை கைவிட்டுட்டு என்றுமே நிலை மாறாத லட்சியமான உண்மையை அதாவது சத்தியத்தை என்ன செய்யறாரு? கடைபிடிக்கிறாரு. அதற்காக தன் உயிரையும் தியாகம் செய்யறாரு. ஆமாவா? அப்ப அதை எழுதிட முடியுமா? அடுத்த இலக்கியம் என்னமா? ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணத்துல யாருடைய லட்சியத்தை பார்க்கிறோம்? ஹரிச்சந்திரனுடைய லட்சியம் பார்க்கிறோம். இத பத்தி சொல்லுங்க. தனது வாழ்க்கையில கூற மாட்டார். இப்ப அதற்காக என்ன நடக்குது? அவருக்கு பல திருவிளையாடல்கள் நடக்குது. சதனை பிள்ளைகள். ஆகவே அந்த ஒரு பாடலடியை நாங்கள் குறிப்பிடுவோம். பதி இளந்தனம், பாலனை இளந்தனம், படைத்த நிதி இளந்தனம்ங்கிற பாடலை குறிப்பிட்டு ஹரிச்சந்திர புராணத்தில் ஹரிச்சந்திரன் தன் வாழ்வில் பொய்யை கூறாதவராக அவர் காணப்படுறார். அதனால என்ன நடக்குது? தன்னுடைய நாடு, மனைவி, பிள்ளைகள், செல்வம் அனைத்தையும் இழந்த பின்பும் சதனை பிள்ளைகள் தனக்கு இறுதியாக இருக்கக்கூடிய முக்தி இன்பத்தை இழந்தாலும் தான் பொய் கூறாது இருப்பேன் என என்ன செய்யறாரு? அறுதிட்டு கூறுறாரு. இதுதான் அவருடைய லட்சியமா காணப்படுது. ஆமாவா? அடுத்து மாணிக்க வாசகனுடைய லட்சியம் அது என்னம்மா? நாங்க பாடலடி கொடுக்கும் போது ஃபுல்லா பாடலடி எழுதணுமா இல்லாட்டி இல்ல ஒரு 2 அந்த நீங்க உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்க கொடுக்கலாம். 2 பாடலடிகளை கொடுக்கலாம். இப்ப நாங்க இதுல மேல பார்த்தோம் பாருங்க.
இப்போ ஒவ்வொரு பாடலும் முழுமையா அவங்க தந்தில்ல பாருங்க. ம மதியிழந்து தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான், அவ்வளவுதான் தந்திருக்காங்க. சரிதானேம்மா? அப்ப அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ம். 2 அடி பாடல் அடி கொடுத்தாலும் போதும். ஏன் அப்படி கொடுக்குறோம்னா எங்களுக்கு அதுவும் தெரியும்னு காட்டுறதுக்கு தான். சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க என்ன செய்றோம்? உதாரணங்களோடு அடிக்கோடிட்டு எங்களுடைய கருத்துக்களை தெளிவா முன்வைக்கிறோம். அப்ப இந்த கட்டமைப்பு வினாவுல எங்களுடைய உறுதித்தன்மையை இன்னும் என்ன செய்யறோம்? நாங்க தெளிவுபடுத்துறோம். அடுத்து மாணிக்கவாசகருடைய லட்சியத்தை சொல்லுங்க பிள்ளைகள். இறைவனுடைய திருவருளை பெறுது. இறைவன் திருவருளை பெறுறது தான் அவருடைய லட்சியம். சரிதானே பிள்ளையா? அதற்காக அவர் என்ன செய்றாரு? தனக்கு கிடைத்த பதவி, பட்டம் எல்லாத்தையும் துறக்கிறார். சரிதானே பிள்ளைகள்? நரகம் கிடைத்தாலும் அதையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வாரு. அங்க இறைவனுடைய திருவருள் இருந்தால் போதும்னு சொல்றாரு. ஆமாவா? ஆம் சரி. அப்ப இது ஒரு பெரிய வினாமா, ஆனா அதே சந்தர்ப்பத்துல ரொம்பவும் இலகுவான வினா. சரிதானே பிள்ளைகள்? இப்ப வினாவை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இக்கட்டுரையில் இலட்சியவாதிகளின் உயரிய மனப்பான்மைக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா எழுதிடுவோம். அதே சந்தர்ப்பத்துல சரிதானமா, இக்கட்டுரையில் லட்சியங்களை கடைபிடித்த இலட்சியவாதிகளின் லட்சிய நெறி பற்றி விளக்குது. இலக்கியங்கள்ல காணப்படுற இலட்சியவாதிகளை பத்தி நீங்க எழுதணும். சரியாம்மா? ஒவ்வொருத்தரை பத்தியா எழுதிக்கிட்டு போவேலுமா? ஒவ்வொரு ஓ சார். நூலை குறிப்பிட்டு எழுதலாம் தானே? ஓ அதோட சார். இன்னொரு ஆளையும் பத்தியும் நீங்க சொல்லலாம். இதுல நாங்க விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். யார் அது? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசன். அது சரிம்மா. குறுந்தொகையினுடைய தலைவன். காதல் தலைவியினுடைய லட்சியத்தையும் சொல்லலாம் இங்க. ஓகேவா? சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். எதுல இருந்துமா போடணும் உங்களுக்கு? அந்த இதுல இருந்து போடுங்க சார். 5வது கட்டமைப்பு வினா. வினாக்கள். 5ஆம் வினா. அட்டமைப்பு வினாவில இருந்தே வரட்டா? ஓகே. ஓ ஓகே. சார். ம். ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அடுத்து நாங்க இன்னொரு இறுதியா ஒரு வினா ஓகே பார்க்கிறோம். சார். இக்கட்டுரை ஆசிரியர், அதாவது புலவர் மணி அவர்களுடைய மொழிநடை சிறப்பை பற்றி கூற சொல்றாங்க. நான் கடந்த வகுப்புல பார்த்தோம். என்னன்னு சொல்லுங்க. கட்டுரை தலைப்பிற்கு ஏற்ற வகையில் கட்டுரை அமையை பெற்றுள்ளமை. ஆமா. சரிதானே? அப்ப அதை கட்டுரையில் கட்டுரை தலைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கே கட்டுரை இருக்குது. ஆமாவா? ஆம் சார். ம் கட்டுரையில் கூறப்பட்ட விடயத்தினை உதாரணங்கள் வாயிலாக எடுத்துரைத்தது. சரிதானே? உதாரணம் நிறைய சொல்றாரு. ஓகே தானே? இதிகாசம் மற்றும் இலக்கியங்களை உதாரணப்படுத்தியுள்ளமை. இலக்கியங்களின் கதாபாத்திரங்களை இடையிடையே எடுத்துக் காட்டியிருத்தல். ம் பாடலடிகளை உதாரணப்படுத்தியுள்ளமை. இதெல்லாம் இருந்துச்சா நாம பார்த்த கட்டுரையில? ஆம் சார். இலகுவான மொழிநடையில் கருத்துக்களை எடுத்துரைத்திருத்தல். சரிம்மா. அடுத்து தமிழ் சொற்களுடன் தேவைக்கேற்ப வடமொழி சொற்களையும் இணைத்திருத்தல். சிறு சிறு வாக்கியங்களும் நீண்ட வாக்கியங்களும் கொண்டதாக கட்டுரை. சில பிள்ளைகள் சிறு சிறு வாக்கியங்களும் இருக்கு, சில சந்தர்ப்பங்களில் நீண்ட வாக்கியங்களும் கொண்டதாக இந்த கட்டுரை அமைய பெற்றிருக்குது. சிறந்த பிள்ளைகளாகவே இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? லட்சியமும் சமநோக்கும் என்கின்ற கட்டுரையிலிருந்து வரத்தக்க வினாக்கள் எல்லாம் எவ்வாறு அமையும் என்பதை ஒரு அழகு பரீட்சையினூடாக பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஆம் சார். ஓகே சார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? ஆம் சார். இந்த அழகு பரீட்சை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருந்ததா? ஆம் சார். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு அழகு பரீட்சைகள் செய்வது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும் தொடர்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அடுத்தடுத்த வகுப்புகளையும் சேர ஒரு பாடத்தை சொல்லிட்டு அந்த பாடத்துல அழகு பரீட்சைகளுக்கு நீங்க தயாராவாங்கன்னு சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் தயாராக வந்தா போதும். சரிதானே பிள்ளைகள்? கட்டாயம் நீங்களே செய்து பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? இப்ப இன்னைக்குல நாங்க 50 புள்ளிகளுக்கு 48 புள்ளி எடுக்கிறோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சரிதானே பிள்ளைகள்? 48ங்கிறது பெரிய ஒரு புள்ளி, ஏக்குரிய புள்ளி. அப்ப அதை எடுத்துட்டோம்ங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இல்லையா? ஆம் சார். கேத்தானே? அப்ப அந்த மாதிரி நீங்க கட்டாயம் செய்து பார்க்கணும்.
எல்லோரும் இருக்கிறாங்க, நாங்களும் அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே இருந்துருவோம், சார் விடைகளை காட்டுவார், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சரியா? ஓகே சார். அது படிப்பா இருக்காது. சாதாரண பிள்ளைகள் எந்த வகையிலுமே அது படிப்பா நாங்கள் கருதவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாடங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் பார்க்கறதுக்கு கூட என்ன இருக்காது, நேரமே இருக்காது. அப்ப இந்த குறித்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ஓகே பிள்ளைகள், சந்தோஷம். அடுத்த வகுப்புல சந்திப்போம்மா. அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய் Thank you, சார். sir. தேங்க்யூ சார், குட் நைட். ஓகே. தேங்க்யூ சார்.